நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியது. இதனையொட்டி நள்ளிரவு தேவாலயங்களில் குவிந்த கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பு நிகழ்வை கண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இரவு முழுவதும் தேவாலயங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியது. இதனையொட்டி நள்ளிரவு தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பு நிகழ்வை கண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இரவு முழுவதும் தேவாலயங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. வாட்டிகன் செயின்ட் பீட்டர் பேராலயத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் விழாவில் ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர். போப் லியோ பொறுப்பேற்ற பின்னர் முதலாவது கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிலையில் பிரம்மாண்ட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சென்னை சாந்தோம் மற்றும் பெசன்ட் நகர் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. 2 தேவாலயங்களிலும் நடைபெற்ற சிறப்பு கூட்டு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். திருப்பலி நிறைவில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு செய்தி அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பிரார்த்தனையில் பங்கேற்ற கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விடியற்காலை விண்மீன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் திரளானோர் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். திருப்பலி நிறைவில் இயேசு பிறப்பை அறிவிக்கும் வகையில் குழந்தை இயேசு சொரூபத்தை பக்தர்களுக்கு காண்பித்த பாதிரியார்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி வாசித்து குடிலில் பிறந்த குழந்தை இயேசுவின் பாதத்தில் முத்தமிட்டனர். நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கு எனது நெஞ்சார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மனித குலத்தின் நன்மைக்காக இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்தை கிறிஸ்துமஸ் நினைவுபடுத்துவதாக புகழாரம் சூட்டியுள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஒடிஷா மாநிலம் பூரியில் உள்ள கடற்கரையில் மிகப்பெரிய சாண்டா கிளாஸ் சிற்பத்தை உருவாக்கி சாதனை படைத்தனர். மணல் கொண்டு சாண்டா கிளாஸ் சிற்பத்தை உருவாக்கி அதன் மூலம் ஆப்பிள் கொண்டு மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் குழுவினர் அசத்தியுள்ளனர். திமுகவின் வளர்ச்சிக்கு நாகூர் ஹனீஃபாவின் குரல் துணை நின்றதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற இசை முரசு நாகூர் ஹனீஃபாவின் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், உடலால் நாகூர் ஹனீஃபா மறைந்தாலும் அவரது குரல் நமது உள்ளத்திலும் உணர்விலும் ஒலித்துக் கொண்டே இருப்பதாக கூறினார். பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு தமிழ்நாடு அரசு 289 கோடியே 63 லட்சம் ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிட்டுள்ளது. 2024 நவம்பர், டிசம்பர் மற்றும் 2025 ஜனவரியில் பெய்த பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட 5,66,000 ஏக்கர் பயிர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிவாரணத்தால் 3,60,000 விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என தெரிவித்திருக்கிறது. முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்யப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதியளித்ததை அடுத்து 7 நாட்களாக நடத்தி வந்த போராட்டத்தை செவிலியர்கள் வாபஸ் பெற்றனர். பணி நிரந்தரம் கோரி தமிழ்நாடு முழுவதும் தொடர் போராட்டத்தில் செவிலியர்கள் ஈடுபட்டனர். பணி நிரந்தர கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டதை அடுத்து போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக செவிலியர்கள் அறிவித்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியில் 1871 ஒப்பந்த செவிலியர்கள் மட்டுமே பணி நிரந்தரம் செய்யப்பட்டதாகவும், திமுக ஆட்சியில் 4825 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். 100 நாள் வேலை திட்டம் குறித்த பொய்யான தகவலை தெரிவித்து திமுக அரசு மோசமான போராட்டத்தை நடத்தியதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். கிருஷ்ணகிரியில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் 100 நாள் வேலையை 125 நாட்களாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது என்பதுதான் உண்மை என தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட அதிமுக இப்போது அமித்ஷா திமுகவாக மாறியுள்ளதாக விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அதிமுகவினர் அமித்ஷாவின் அடிமைகளாக இருக்கும் வரை இதே நிலை தொடரும் என தெரிவித்த அவர், அக்கட்சியை முடித்து வைப்பதற்கான சதிகளை அமித்ஷா தொடர்ந்து செய்து வருவதாக கூறினார்.
பழைய அடிமை புதிய அடிமை என விமர்சனம் செய்த திமுகவுக்கு தாவேக தலைவர் விஜய் பதிலடி கொடுத்துள்ளார். திமுக தான் பாஜகவுக்கு முதல் அடிமை என தெரிவித்துள்ள அவர் தங்களுக்கு எதிராக தலையங்கம் என்கிற பெயரில் பிழையங்கம் எழுதியதாக விமர்சித்துள்ளார். மேலும் முரசொலியாக இருக்கும் என நினைத்து அவர்கள் எழுதியது முரநொலியாக மாறி போனதை பார்த்து பரனில் கிடக்கும் அவர்களின் பழைய பேனா பகடி செய்து சிரிப்பதாகவும் விமர்சனம் செய்துள்ளார். காங்கிரசுடன் கூட்டணி என்ற எவ்வித கருத்தும் தற்போது இல்லை என்று தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் கூட்டணி குறித்து தங்கள் கட்சியினருடன் பேசி வருவது உண்மைதான் என்றும் விரைவில் நல்ல முடிவுகளை எதிர்பார்க்கலாம் என்றும் கூறினார். பாரத ரத்னா விருது பெற்ற வாஜ்பாயின் 101வது பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலையை திறந்து வைக்கும் வாக்கியம் பெற்றுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நினைவிட வளாகத்தில் வாஜ்பாய் உள்ளிட்ட 3 பேரின் வெண்கல சிலைகளை மோடி திறந்து வைக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளி என தண்டிக்கப்பட்ட பாஜக முன்னாள் எம்எல்ஏவுக்கு ஜாமீன் வழங்கியதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. தனது மகளுக்கு நியாயம் கேட்டு டெல்லியில் போராட்டம் நடத்திய தாயை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி வேனில் ஏற்றி சாலையில் இறக்கிவிட்டு சென்றதாக புகார் எழுந்துள்ளது. சிறுமியை வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பாஜக முன்னாள் எம்எல்ஏவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் இதுபோன்ற மனிதாபிமானமற்ற சம்பவங்களால் நாம் ஒரு இறந்த சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என சாடியுள்ளார். விமானங்கள் சேவையை தொடங்குவதற்கு அல் ஹிந்த் ஏர், ஃப்ளை எக்ஸ்பிரஸ், ஷாங் ஏர் ஆகிய 3 புதிய நிறுவனங்களுக்கு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்து பேசிய மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தடையில்லா சான்றிதழ்களை பெற்றுள்ள 3 நிறுவனங்களும் சேவையை தொடங்கவிருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் 3வது ஆட்சி காலத்தில் 5 லட்சம் கோடி ரூபாய் அளவில் உட்கட்டமைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரயில்வே, விமான நிலையம், துறைமுகம் மற்றும் நெடுஞ்சாலை துறைகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து விளக்கமளித்தார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 30 இந்தியர்கள் உட்பட 49 பேரை எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் கனரக வாகனங்களை இயக்கும் போது ஏற்பட்ட சில உயிரிழப்பு விபத்துகளை தொடர்ந்து சாலை பாதுகாப்பை உறுதி செய்ய ஆபரேஷன் ஹைவே சென்டினல் நடைபெற்றது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட வாகன சோதனையின் போது 49 பேர் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் 2 நாட்கள் கூட தங்க முடியாத நிலையில் காற்று மாசு மோசமாக உள்ளதாகவும் அங்கு சென்றால் உடனடியாக நோய் தொற்று ஏற்படுகிறது என்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் பெட்ரோல், டீசலை இறக்குமதி செய்வதற்கும் மாசுபாட்டை அதிகரிப்பதற்கும் 22 லட்சம் கோடி ரூபாய் செலவிடுகிறோம் என்றார். அயோத்தி ராமர் கோயிலுக்கு கர்நாடகாவைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்திலான ராமர் சிலையை காணிக்கையாக அனுப்பியுள்ளார். இந்த ராமர் சிலை தயாரிப்பில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் சிலை தொழில்நுட்ப நிபுணர்கள் முக்கிய பங்கு வகித்திருப்பதாக கோவில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் செயல்பாடுகள் தொடங்க உள்ள நிலையில் அதனையொட்டி 1515 ட்ரோன் கொண்டு கண்கவர் ட்ரோன் கண்காட்சி நடைபெற்றது. 3D தாமரை பூக்கள், தாமரை வடிவமைப்பு உட்புறங்கள், விமான நிலைய லோகோ, பசுமை விமான நிலையம் உள்ளிட்டவை தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டன. கர்நாடகாவில் ஆஞ்சநேயர் கோயிலுக்குள் 2 சாமியார்கள் தகராறில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. கொப்பல் மாவட்டம் கங்காவதி அடுத்த அஞ்சனாத்திரி மாலையில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. வாக்குவாதம் தள்ளுமுள்ளாக மாறிய நிலையில் அங்கிருந்த போலீசார் இருவரிடமும் பேசி அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அரசு பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து அடுத்தடுத்து 2 கார்கள் மீது மோதியதில் 9 பேர் உயிரிழந்தனர். மதுரையிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்தின் முன்பக்க டயர் ராமநத்தம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வெடித்தது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து எதிர் திசையில் வந்த இனோவா மற்றும் ஜைலோ கார்கள் மீது அடுத்தடுத்து மோதியது.
கடலூர் மாவட்டம் திட்டக்குடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கலும் ஆறுதலும் தெரிவித்துள்ளார். மேலும் 9 பேரின் குடும்பத்திற்கும் தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணமும், காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதேபோல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இரங்கல் தெரிவித்துள்ளார். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் 20 குளிர்சாதன வால்வோ பேருந்துகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் போக்குவரத்து துறையின் பொன்விழா ஆண்டை ஒட்டி 1,05,778 ஊழியர்களுக்கு சுவர் கடிகாரம் வழங்கும் நிகழ்ச்சியையும் தொடங்கி வைத்தார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அன்பின் வடிவாக நின்று அவ்வாறே வாழ்ந்தும் காட்டியவர் இயேசு பிரான் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், சிறுபான்மையின மக்களின் உண்மை தோழனாகவும் உரிமை காவலனாகவும் திமுக அரசு இருக்கும் என தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அன்பால் உலகை ஆட்கொண்ட இயேசுபிரான் அவதரித்த நன்னாளில் உலகெங்கும் அன்பு தவழவும், அமைதி நிலவவும், சத்தியம் நிலைக்கவும், சகோதரத்துவம் தழைக்கவும் வேண்டும் என இபிஎஸ் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். நம்பிக்கை எனும் சக்தியை பெற்றுவிட்டால் இந்த உலகில் முடியாதது எதுவும் இல்லை என்ற இயேசுபிரான் போதனையை அவர் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு கூட்டு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாலகன் இயேசுவுக்கு பாதிரியார் புனித நீர் தெளித்து புனிதம் செய்து வைத்தார். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பங்குத்தந்தை ஸ்டார்வின் தலைமையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனையில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பிறப்பு செய்தி வாசிக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு திருச்சி மேலப்புதூர் பகுதியில் உள்ள தூய மரியன்னை பேராலயத்தில் சிறுமி ஒருவர் கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்தார். இயேசு பிறப்பை வெளிப்படுத்தும் விதமாக குழந்தை வடிவில் இயேசுவை காண்பித்த போது கண்ணீர் விட்டு வழிபாடு செய்தார். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த தூய பவுல் தேவாலயத்தில் 5 லட்சம் ரூபாய் செலவில் 50 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரம் வைக்கப்பட்டுள்ளது. இதனை பொதுமக்கள் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்துச் சென்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி நெல்லையில் விடிய விடிய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சாலைகளில் தடுப்புகள் அமைத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். 800 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டையில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் திரளானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். முன்னதாக குழந்தை இயேசுவின் பிறப்பை அறிவித்து அதனை தத்ரூபமாக செய்து காண்பித்தனர். இதில் கொண்டக்குப்பம், வாலாஜாபேட்டை, அணைக்கட்டு, அம்மூர், லாலாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். கடலூரில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் களை கட்டியது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை சித்தரிக்கும் வகையில் கிறிஸ்துமஸ் குடில்களும் அமைக்கப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. சிறப்பு வழிபாட்டில் திரளானோர் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அடுத்த அனுமந்தன்பட்டியில் உள்ள புனித தூய ஆவியானவர் ஆலயத்தில் 180வது ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களை கட்டியது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பு வழிபாடு நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீனவ கிராமத்தில் இளைஞர்கள் விடிய விடிய நடனமாடி கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். கடற்கரை பகுதியில் திரண்ட இளைஞர்கள், இளம் பெண்கள் பாடலுக்கு ஏற்ப நண்பர்களுடன் சேர்ந்து ஜாலியாக நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் கோட்டார் புனித சவேரியார் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஆயர் நசரேன் சூசை தலைமையில் இரவு சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது. விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டதோடு கிறிஸ்துமஸ் வாழ்த்துகளையும் பரிமாறிக் கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் சிஎஸ்ஐ தேவாலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது. பொதுமக்கள் வீடுகளில் குடில் அமைத்தும் பட்டாசு வெடித்தும் மின் விளக்குகளால் அலங்கரித்தும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்றனர்.
மதுரையில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித மரியன்னை தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி தேவாலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது. திரளான கிறிஸ்தவர்கள் சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி திருச்சி மேலப்புதூர் தூய மரியன்னை பேராலயம், பாலக்கரை சகாய மாதா, உலக மீட்பர் பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. ஆலயத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை விவரிக்கும் வகையில் குழந்தை இயேசுவின் சொரூபம் காட்சிப்படுத்தப்பட்டது. திரளான கிறிஸ்தவர்கள் திருப்பலியில் பங்கேற்று வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி கோவை காந்திபுரம் புனித பாத்திமா அன்னை பேராலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். விழாவை ஒட்டி தேவாலயம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தேவாலய முகப்பில் மிகப்பெரிய அளவிலான கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் சாண்டா கிளாஸ் பொம்மை வைக்கப்பட்டிருந்தது. நீலகிரி மாவட்டம் உதகை நூற்றாண்டு பழமை வாய்ந்த திரு இருதய ஆண்டவர் பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மறை மாவட்ட ஆயர் அமல்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இரவு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து அனைவரும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நெல்லை மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளம் அதிசய பனிமாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சரியாக நள்ளிரவு 12 மணியளவில் இயேசு கிறிஸ்து பிறந்ததை பாதிரியார் அறிவித்து குழந்தை இயேசு குடில்களை திறந்து வைத்து பங்கு மக்களுக்கு அருளாசி வழங்கினார். தொடர்ந்து நடந்த ஆராதனையில் பங்கேற்ற மக்கள் குழந்தை இயேசு சொரூபத்தை வணங்கி சென்றனர். புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக நடைபெற்றது. தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் நடைபெற்ற விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கப்ஸ் தேவாலயத்தில் பிரெஞ்சு, தமிழ், ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளில் திருப்பலி நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை ஒட்டி சென்னையில் 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. தேவாலயங்களுக்கு செல்லும் பொதுமக்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சென்னையில் உள்ள சுமார் 350 தேவாலயங்களில் சுழற்சி முறையில் காவல் கண்காணிப்பும் சீரான போக்குவரத்தை பராமரிக்கவும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் தினமான இன்று ஞாயிற்றுக்கிழமை கால அட்டவணைப்படி மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என மெட்ரோ நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. பகல் 12 முதல் இரவு 8 மணி வரை 7 நிமிட இடைவெளியிலும், இரவு 10 மணி முதல் 11 மணி வரை 15 நிமிட இடைவெளியிலும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவித்துள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தாவேக தகவல் தொழில்நுட்ப அலுவலகத்தில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் முன்னிலையில் நடைபெற்றது. அப்போது களப்பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரத்தில் வனத்துறையினர் அவதூறாக பேசியதை கண்டித்து இஸ்லாமியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹாஜிப்பேட்டையில் சேதமடைந்த வீட்டை சரி செய்ய முயன்ற உஸ்மான் என்பவரை வனத்துறையினர் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இஸ்லாமியர்களை வனத்துறை அதிகாரிகள் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே செல்வ விநாயகர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு யாகசாலை பந்தல் அமைக்க அனுமதி வழங்க கோரி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடம் கட்ட அந்த இடத்தை ஒதுக்கியுள்ளதாக கூறி வட்டாட்சியர் அனுமதி வழங்க மறுப்பதாக கூறப்படுகிறது. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள காவல் உதவி ஆணையர் அலுவலகம் எதிரே செயல்படும் மதுபான கடை பாரில் நள்ளிரவு கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. விளக்குகளை அணைத்து வைத்துவிட்டு இருட்டில் வைத்து மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 1 கோடி ரூபாய் வரை ஏமாற்றிய 2 மீது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். தனியார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகமை நடத்தி வந்த இளங்கோ மற்றும் சரண்யா ஆசை வார்த்தைகளை கூறி பலரிடம் மோசடி செய்துள்ளனர். சென்னை சோழிங்கநல்லூரில் காரில் கடத்தி வரப்பட்ட சுமார் 110 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் இனோவா கார் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்தபோது கஞ்சா கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது.
ரோமபுரி அருகே வீச்சறிவாளுடன் உணவகத்திற்குள் நுழைந்து வடமாநில இளைஞர்களை முதியவர் மிரட்டிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. ஒட்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்த முதியவர் அம்மாசி மதுபோதையில் சக்திவேல் என்பவர் நடத்தி வரும் உணவகத்திற்குள் புகுந்து அங்கு பணிபுரியும் வடமாநில இளைஞர்களை தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே சேலம் கோவை பைபாஸ் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த டாரஸ் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சித்தோடு பிரிவு பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்த நிலையில் ஓட்டுநர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். நாகை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு தற்காலிக முன்னாள் ஓட்டுநர் குடும்பத்தோடு பெட்ரோல் ஊற்றி தற்கொலை செய்து கொள்ள முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓட்டுநர் உரிமத்தை தர டியூட்டி கிளர்க் மாரியப்பன் அலைக்கழிப்பதாக கூறி விஜயன் என்பவர் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் போலீசார் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். செங்கல்பட்டு அருகே 2 அரசு பேருந்துகளுக்கிடையில் சிக்கிக் கொண்ட கல்லூரி மாணவர்கள் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மகேந்திரா சிட்டி சிக்னலில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவர்கள் மதுராந்தகத்தைச் சேர்ந்த சாகிர் பர்கான், நாமக்கல்லைச் சேர்ந்த லோகேஷ் இருவரும் 2 அரசு பேருந்துகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டனர். சென்னை அருகே பட்டப்பகலில் மூடியிருந்த மருந்தகத்தை திறந்து ஜன்னல் வழியாக உள்ளே புகுந்து இளைஞர் திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஜல்லட்டியன் பேட்டையைச் சேர்ந்த செல்வமேரி புதுநகர் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனது மருந்தகத்தின் ஷட்டரை மட்டும் இறக்கிவிட்டு மதிய உணவுக்காக சென்றிருந்த போது இந்த துணிகர திருட்டு நிகழ்ந்திருக்கிறது. சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் கஞ்சா செடி முளைத்திருந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருமி நீக்கல் மையம் கட்டடத்திற்கு அருகில் 3 அடி அளவிற்கு முளைத்திருந்த கஞ்சா செடி குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்காமல் சென்றது பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் 100 நாள் வேலையை முடக்கும் பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எம்எல்ஏ மாணிக்கம் தலைமையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தவறுதலாக திமுக அரசை கண்டித்து விசிக மாவட்ட செயலாளர் கோஷம் எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது. வேங்கை வயல் வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி குற்றம் சாட்டப்பட்ட 3 பேர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை ஜனவரி 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. புதுக்கோட்டை வேங்கை வயலில் பட்டியல் சமூக மக்களின் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்தது தொடர்பாக அதே ஊரைச் சேர்ந்த காவலர் முரளி ராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகியோர் மீது சிபிசிஐடி போலீசார் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை மசினக்குடி சாலையில் சுற்றுலா பயணிகளின் காரை வழிமறித்த யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு காரை வழிமறித்த யானை எதிரே வந்த மற்றொரு காரின் மிக அருகில் சென்றவுடன் பயணிகள் அச்சமடைந்த நிலையில் காரை ஓட்டிச் சென்ற நபர் 2 கைகளையும் கூப்பி கடவுளே காப்பாற்று என்பது போல் செய்கை செய்த காட்சி வைரலாகி வருகிறது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே நெல் மூட்டைகள் ஏற்றிச் சென்ற லாரி பிரதான சாலையின் நடுவில் உள்ள தடுப்புச் சுவரில் மோதி விபத்து ஏற்பட்டது. திருச்சிக்கு 350 நெல் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி அந்தியூர் அருகே வரும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை மயிலாப்பூர் அருகே தண்ணீர் கேன் விற்பது போல கள்ளச்சாராயம் விற்பனை செய்த பெண்ணை கைது செய்த போலீசார் 20 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்தனர். தகவலின் பேரில் போலீசார் தண்ணீர் கேன் வைக்கக்கூடிய இடத்தில் சோதனை மேற்கொண்ட போது தண்ணீர் கேன் நடுவே சாராய கேன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்து டார்ச் ஏந்தி போராட்டம் நடத்தினர். சென்னை அடுத்த தாம்பரம் அருகே கிரிண்டர் ஆப் மூலம் மெத்தபெட்டமைன் போதை மாத்திரையை வாங்கி விற்பனை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். 60,000 ரூபாய் மதிப்புள்ள 3 கிராம் போதை மெத்தபெட்டமைனை பறிமுதல் செய்த போலீசார் அந்த இளைஞரை சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே நண்பன் கடனுக்காக சாட்சி கையெழுத்திட்ட மாற்றுத்திறனாளி முதியவர் வீட்டை சீல் வைத்த வங்கி ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்து சென்றுள்ளனர். ஊழியர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றியதால் செய்வதறியாது தவிக்கும் முதியவர் குடும்பம் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர்.
தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே அரசு பேருந்தும் மினி லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் 5 பேர் படுகாயமடைந்தனர். தண்டாங்கோரை திருப்பத்தில் அரசு பேருந்தும் மினி லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கொண்டை ஊசி வளைவில் இருந்த பெரியாரின் பெயர் மீது நாத்தக்கவினர் கருப்பு பெயிண்ட் அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பண்டைய கால மன்னர்களின் புகழை போற்றும் விதமாக 8வது கொண்டை ஊசி வளைவில் இருந்த தகடூர் அதியமான் என்ற பெயரை கடந்த கோடை விழா புதுப்பிப்பு பணியின் போது பெரியார் வளைவு என குறிப்பிடப்பட்டதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலம் அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். வேங்கிக்கால் பகுதியைச் சேர்ந்த கலைவாணன் தனது குடும்பத்துடன் விழுப்புரத்திற்கு காரில் சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது இந்த விபத்து ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அடுத்த எஸ்புத்தூர் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒரு பைக்கில் சென்ற 2 பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பில்லுப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பேக்கரி மாஸ்டர் தமிழ்செல்வம் மற்றும் அவருடைய நண்பர் கார்பெண்டர் செல்வம் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 2 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். H1B விசா குலுக்கல் முறையை ரத்து செய்வதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளதால் ஆயிரக்கணக்கான இந்தியர்களின் வேலைவாய்ப்பு பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியான செய்தி குறிப்பில் குலுக்கல் முறைக்கு பதிலாக அதிக சம்பளம் பெறும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வெயிட்டட் செலக்ஷன் முறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ராஜு பிஸ்வகர்மாவுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட அவனுக்கு 1,45,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கியது வரவேற்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக நடமாடுவதை ஆட்சியாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் திமுக நகர்மன்ற தலைவருடன் திமுக உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடை ஒன்றினை முறையாக ஒப்பந்தம் கோராமல் நகர்மன்ற தலைவர் தன்னிச்சையாக தனிநபருக்கு கொடுத்தது ஏன் என சரமாரி கேள்வி எழுப்பி கூச்சலிட்டனர். அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு காரணமாக 2 பேர் உயிரிழந்த நிலையில் 20 பேர் காயமடைந்தனர். முதியோர் இல்லம் முழுவதும் சேதமடைந்த நிலையில் விரைந்து சென்று மீட்பு குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தைவானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக கட்டடங்கள் குலுங்கிய நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 6ஆக பதிவாகியுள்ள நிலையில் பொதுமக்கள் வீடுகளிலிருந்து வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். தைவானில் இருந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டிலிருந்து பொருட்கள் அனைத்தும் கீழே விழுந்தது அங்கிருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருந்தது. ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் 28,000 பேர் திரண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கால்பந்தாட்ட ரசிகர்கள் ஆயிரக்கணக்கானோர் தலையில் கிறிஸ்துமஸ் தாத்தா தொப்பியை அணிந்து கையில் மெழுகுவர்த்தியை ஏந்தியபடி உற்சாகமுடன் கொண்டாடினர். தொடர்ந்து அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த உணவுகளையும் அவர்கள் வாங்கி உண்டு மகிழ்ந்தனர். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நீர்வாழ் உயிரின பூங்காவில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சாண்டா கிளாஸ் வேடமணிந்த நபர் நீச்சல் குளத்தில் பெண் குயின்களுடன் நீந்தியபடி உணவளித்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்து பார்வையாளர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினார். ஆந்திராவின் விஜயவாடாவில் நடைபெற்ற 78வது தேசிய பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் பிரிவில் தமிழ்நாடு அணி சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று சாதனை படைத்தது. தமிழக வீரர்கள் ஹரிஹரன், ரூபன் ஜோடி மற்றும் நவீன் லோகேஷ் ஜோடி இரட்டையர் இறுதிப் போட்டியிலும், சுகி சாய், பாலா சின்ஹா ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியிலும் வென்றனர். முடிவில் தமிழக அணி 3-2 என்ற கணக்கில் சாம்பியன் பட்டத்தை வென்றது. முதல்
நடுத்தர கிரிக்கெட்டில் அதிவேகமாக 16,000 ரன்களை கடந்து விராட் கோலி புதிய சாதனை படைத்துள்ளார். விஜய் ஹசாரே போட்டியில் டெல்லி அணிக்காக விளையாடிய விராட் கோலி 101 பந்துகளில் 131 ரன்கள் குவித்து அசத்தினார். இதன் மூலம் முன்னாள் வீரர் சச்சின் 538 போட்டிகள் விளையாடி 60 சதங்கள் விளாசியுள்ள நிலையில் விராட் கோலி 330 போட்டிகளில் 58 சதங்கள் விளாசி உள்ளார். ஐசிசி தரவரிசை T20 பேட்ஸ்மேன்கள் பட்டியலில் இந்திய வீரர் திலக் வர்மா ஒரு இடம் முன்னேறி 3வது இடம் பிடித்துள்ளார். இந்த பட்டியலில் இளம் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா தொடர்ந்து முதலிடத்தில் நீடித்து வரும் நிலையில் பந்துவீச்சாளர் தரவரிசையில் இந்தியாவின் வருண் சக்கரவர்த்தி முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டார். விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் கேல் ரத்னா மற்றும் அர்ஜுனா விருதுக்கு 25 வீரர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். கேல் ரத்னா விருதுக்கு இந்திய ஆண்கள் ஹாக்கி அணியின் துணை கேப்டன் ஹர்தீக் சிங் மற்றும் அர்ஜுனா விருதுக்கு பல்வேறு போட்டிகளில் சாதித்த 24 பேர் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 33வது விஜய் ஹசாரே கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பீகார் அணி 50 ஓவரில் 6 விக்கெட்டுகளை இழந்து 574 ரன்களை குவித்து சாதனை படைத்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் குவித்த தமிழ்நாடு அணியின் வரலாற்று சாதனையை பீகார் அணி முறியடித்துள்ளது. விஜய் ஹசாரே கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் 3 இந்திய வீரர்கள் அதிவேக சதமடித்து சாதனைகளை குவித்தனர். பிளேட் வகை பிரிவில் பீகார் அணியைச் சேர்ந்த இளம் வீரர் சூரியவம்சி 36 பந்துகளிலும், பீகார் அணியின் கேப்டன் சகிபுல் கனி 32 பந்துகளிலும் சதம் விளாசி சாதனை படைத்தனர். எலைட் வகை பிரிவில் ஜார்க்கண்ட் அணியின் கேப்டன் இஷான் கிஷன் 33 பந்துகளில் சதம் விளாசினார். ஒருநாள் போட்டி வரலாற்றில் 14 வயதில் சதம் விளாசிய முதல் வீரர் என்ற மாபெரும் சாதனையை வைபவ் சூரியவன்ஷி படைத்துள்ளார். இதேபோல் குறைந்த பந்துகளில் 150 ரன்களை கடந்த வீரர் என்ற ஏபிடியின் சாதனையை முறியடித்துள்ளார். விஜய் ஹசாரே தொடரில் வெறும் 54 பந்துகளில் 150 ரன்கள் அடித்து அசத்தியுள்ளார். சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்தில் ஏராளமான காட்சிகள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தணிக்கை குழுவின் முடிவை எதிர்த்து ரீவைசிங் கமிட்டிக்கு படம் அனுப்பி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஜிவி பிரகாஷ் மற்றும் கயாடு லோகர் நடித்து வரும் இம்மார்டல் திரைப்படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. மாரியப்பன் சின்னா இயக்கியுள்ள இந்த படம் மர்மமான த்ரில்லர் கதைக்களத்தில் உருவாக்கி வருகிறது. இந்த படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு பணிகள் முடிவடைந்திருக்கும் நிலையில் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் விரைவில் வெளியாகும் என படக்குழு தெரிவித்திருக்கிறது. தனுஷ் நடிப்பில் உருவாகவிருக்கும் D55 திரைப்படத்தை அமரன் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்குவது உறுதி என உண்டர்பர் பிலிம்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. D55 திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் தொடங்கும் என சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் அரசன் திரைப்படத்தின் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெற்ற முதற்கட்ட படப்பிடிப்பு நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் நடைபெறும் என கூறப்படுகிறது. அரசன் திரைப்படத்திற்கு பிறகு அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் சிம்பு நடிக்க இருக்கிறார். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு சினிமாவை விட்டு விலகினால் நிச்சயமாக திரையில் அவரது நடிப்பு மற்றும் நடனம் அனைத்தையும் மிஸ் செய்வோம் என நடிகையும் பாஜக பிரமுகருமான நமிதா தெரிவித்தார். தேனியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நடன கலைஞர் பிரபுதேவா தெலுங்கு சினிமாவில் ஜூனியர் NTR, அதேபோல் நமது தமிழ் சினிமாவில் இருப்பவர் விஜய் என்றார். திருஷ்யம் திரைப்படத்தின் 3ஆம் பாகத்திலிருந்து பிரபல பாலிவுட் நடிகர் அக்ஷய் கண்ணா விலகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர் வெற்றியால் அடுத்தடுத்த படங்களில் அவரது சம்பளத்தை உயர்த்திய நிலையில் திருஷ்யம் 3இன் தயாரிப்பாளர்கள் சம்பள எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாததால் விலகியதாக கூறப்படுகிறது. பெண்கள் உடை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய தெலுங்கு நடிகர் சிவாஜி மன்னிப்பு கேட்டுள்ளார். பெண்கள் உடை குறித்து பேசிய பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தனது பேச்சு பலரின் மனதை புண்படுத்தி இருந்தால் அதற்கு வருந்துவதாக நடிகர் சிவாஜி மன்னிப்பு கேட்டார். ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் வெளியான அவதார் சீரிஸின் 3ஆம் பாகமான அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் உலக அளவில் 5 நாட்களில் சுமார் 4000 கோடி ரூபாய் வசூலை குவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் திரையரங்கில் பார்க்கும்போது நிச்சயம் விஷுவல்ஸ் அனுபவம் கிடைக்கும் என திரைப்படம் பார்த்த ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.
இயக்கத்தில் சரத்குமார், சண்முக பாண்டியன் நடிப்பில் கொம்பு சீவி திரைப்படம் வெளியான 5 நாட்களில் 1.6 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிராமத்து கதைக்களத்தின் பின்னணியில் உருவாகியுள்ள இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் ஓரளவு வரவேற்பு கிடைத்து வருகிறது. பான் இந்தியா படமாக உருவாகும் ராஷ்மிகா மந்தனாவின் பைசா படத்தின் முதல் கிளிம்ஸ் வெளியாகியுள்ளது. ரவீந்திர புல்லே இயக்கும் இந்த படத்திற்கு ஜேக்ஸ் பெஜாய் இசையமைக்கிறார். கிளிம்ஸில் ராஷ்மிகா மந்தனா இரத்த காயங்களுடன் துப்பாக்கியை நீட்டும் காட்சி ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மணிகண்ட சேவா சங்கம் சார்பில் 56ஆம் ஆண்டு ஐயப்ப சுவாமிக்கு திருவிளக்கு பூசை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி ஐயப்ப சுவாமி சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார்.